சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி. கோபியில் இன்று அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. கோபியில் இன்று நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோபியில் இன்று நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய உள்ளார். கூட்டம் நடைபெற இருக்கும் இடத்துக்கு தனி அரசியல் வரலாறு இருப்பதால் அதிமுகவினர் உற்சாக மனநிலையில் உள்ளனர். இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று அதிமுக கட்சியின் சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தில் மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் அந்த கட்சியை சேர்ந்த அதிமுக கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் வழிநடக கொடிகளை கட்டியும் பேனர்களை கட்டியும் அமைத்தும் உற்சாகமான வரவேற்பை அளிக்க இருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதி வாரியாக கடந்த ஜூலை மாதம் முதல் தற்போது வரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையின் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தை சட்டமன்ற தொகுதி மட்டும் புறக்கணித்து வந்தார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பொறுப்புகளில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற திட்டமிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே முரண்பாடுகளானது ஏற்பட்டது. அன்று முதலே அதிமுக சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் பொதுச் செயலாளர் பெயரை தடுப்பதும் மறைமுகமாக சாடுவதும் என உட்கட்சி கூட்டலாகவே வெடித்து வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அதிமுக அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என கருத்தை முன்வைத்தார். இந்த கருத்துக்கும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே, அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே கருத்து முரண்பாடுகளால் ஏற்பட்டு கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்புகளிலிருந்து முதலில் நீக்கப்பட்டார். பிறகு கட்சியின் செயல்பாடுகளிலிருந்து மீறி செயல்பட்டதனால் முழுவதுமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் நீக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து நீக்கப்பட்டிருந்தது. இந்த இதற்கிடையே தான் அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் பொதுக்கூட்டமானது இன்று கோபியில் நடைபெற இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி வருகை தர இருப்பதால் வழிநடுக கொடிகளையும் கட்டி பேனர்களை அமைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பினை அளிப்பதற்காக அந்த கட்சியினர் சிறந்த முறையில் ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.